ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலையும் ஆண்டவரே நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள் முதல் வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தந்து எங்களோடு பேசும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. உங்களில் அநேகர் அதை குறித்து வச்சுருப்பீங்க அநேகமாக. இதில் 2 நபர்களுடைய பேர் வர்றதை பார்க்குறோம். ஒரே பேர் தான், ஒரே மனுஷனுக்கு இருந்த 2 பேரை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த பேர் என்னது? யாக்கோபு, இஸ்ரவேல். ஒரே மனுஷனுடைய 2 பேர் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யாக்கோபு என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் ஒரே மனுஷன்தான். ஆண்டவர் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பைபிளில் நம்ம பார்த்தோம்னா 250 முறை முழு வேதாகமத்திலேயும் யாக்கோபு என்ற பேர் இருக்குது. 250 இருக்குது யாக்கோபு என்ற பேர். ஆண்டவர் இந்த பேரை மாற்றி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேர் வச்சார். இஸ்ரவேல் என்ற பேர் முழு வேதாகமத்திலையும் 2760 முறை இருக்குது. முழு வேதாகமத்திலையும் இஸ்ரவேல் என்ற பெயர் 2760 முறை இந்த பேர் இருக்குது. ஒரு மனுஷனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றினால் அவனுடைய பெயர் எப்படி பிரஸ்தாபமாகுது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் ஏறத்தாழ கிமு 1700 வாக்கில் வாழ்ந்தவன் யாக்கோபு. கிமு 1700 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கிலிருந்து 3700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யாக்கோபுனுடைய பேரில், அந்த பேரை ஆண்டவர் அவனுக்கு வச்சதுனால பாருங்கள், அந்த பேர்லேயே ஒரு நாடு இருக்குது, ஒரு தேசம் இருக்கிறது, இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அது சாதாரணமாக ஏற்பட்டதல்ல. 1948 மே 14க்கு முன்னாடி அப்படி ஒரு நாடே கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக 1948 மே 14ஆம் தேதி இந்த பிரகடனம் உலகம் அனைத்தும் சேர்ந்து செஞ்சாங்க. இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் தேவன் அதோடு கூட இருக்கிறதுனால பலத்த காரியங்களை இந்த உலகம் முழுவதும் அது செய்து வருகிறது. அது தமிழ்நாட்டில் பாதி கூட இருக்காது. நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் போகிறோம்ல, இஸ்ரேல் நாடு என்பது இதில் பாதி கூட இருக்காது. மொத்தம் அது தூரமே 290 மைல் தான். தான் முதல் பெயர்செபா மட்டும் பைபிளில் போட்டிருக்கல்லவா, சாமுவேல் புஸ்தகத்தில், ஒரு கடைசியிலேருந்து இன்னொரு கடைசிக்கு போகிறதுக்கு 290 மைல் தான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது. அப்படின்னா காரணம் என்னவென்றால் அந்த நாடு தனியாக இல்லை, கர்த்தர் அந்த நாட்டோடு கூட இருக்கிறார். ஒரு தனி மனுஷனோட ஆண்டவர் இருந்தால் இதே அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து ஏசாயாவின் மூலம் பேசுகிற வசனத்தை தான் இந்த நாளில் நம்ம படித்தோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றை அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசினார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, உன்னை ரட்சித்திருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. அநேக முறை என்னை பலர் மறந்து விட்டார்கள் என்ற கவலை அப்பப்போ நமக்கெல்லாம் வரும். என்னை என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க என்ற கவலையெல்லாம் வரும். யார் இவர்கள் அப்படின்னா, முன்பு அதிகமாய் உங்களை நேசித்தவங்க, முன்பு அதிகமாய் உங்களை நேசித்த அநேகர். ஆனால் இப்போ சுத்தமாக என்னை அவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க அப்படின்ற எண்ணம் சில நேரத்தில் வரும். சிலர் பாருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை நினைப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சுத்தமாக நினைஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. வாழ்ந்திருந்தால் நினைப்பாங்க, தாழ்ந்து போயிட்டா மறந்துடுவாங்க. சிலர் நன்மை செய்து கொண்டே இருந்தால் நினைப்பாங்க, நன்மை செய்து கொண்டே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நினைப்பாங்க.
சிலர் அந்த நன்மை செய்கிறத விட்டுட்டா அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. அப்படி யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல என்னை அவங்க மறந்துட்டாங்க, என்னை மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நினப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறாரு. இஸ்ரவேலே, யாக்கோபே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. அவர் மறக்காது இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை 22ஆம் வசனத்தில் சொல்கிறார். நான் ஏன் தெரியுமா உன்னை மறக்க மாட்டேன்? 22ஆம் வசனம், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் ஏன் உன்னை மறக்க மாட்டேன் தெரியுமா? உன்னை, உன் பாவங்களை, உன் மீறுதல்களை நான் மாற்றினேன், உன் பாவத்தை நான் நீக்கினேன். எப்படி நீக்கினேன்? கார் மேகத்தை போல. திடீர்னு இப்போ நம்ம இருக்கோம், மழை வருகிறது போல கார் மேகம் வந்து கொண்டிருக்கு. அப்பொழுது நாம் எல்லாரும் கணிச்சிருவோம் சீக்கிரத்தில் மழை வரப்போகுது அப்படின்னு. இப்படி கார் மேகம் பகலில் வந்தால் என்ன செய்யும்? சூரியனை மறைச்சிரும். ராத்திரியில் வந்தால் என்ன செய்யும்? சந்திரனை மறைச்சிரும். ஆக மொத்தம் பழையபடி முதல்ல இருந்தது போல சூழ்நிலை இல்லாமல் சூழ்நிலையே ஒரு கருப்பாக மாறும். காரணம் என்ன? ஒளி கொடுக்கக்கூடிய, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சுடர்களை மேகமெல்லாம் என்ன செய்யும்? மறைக்கும். இந்த மேகத்தை, இந்த வெளிச்சம் திரும்ப வர வேண்டுமானால் என்ன செய்யணும்னா, ஒன்று ஒரு பெரிய காற்று வந்து அந்த மேகத்தை கொண்டு போகணும், இல்லை மழையாக பெய்ந்து அந்த மேகத்தை இல்லாமல் போகணும். இப்போ ஆண்டவர் உன்னை ஏன் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேகத்தோடு கூட பேசுவதை, மேகத்தை ஒப்பிட்டு பேசுவதை இந்த இடத்துல பார்க்குறோம். இப்படியெல்லாம் கார் மேகங்கள் வந்தது உன்னை மறைக்கிறதுக்கு. நான் எல்லா மேகத்தையும் மாற்றிவிட்டேன், எல்லா மேகத்தையும் உன்னை விட்டு அகற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்துக்கு நேராக ஆண்டவர் திருப்புறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் தடையை உண்டாக்கியது பாவம். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கியது அவன் செய்த பாவமும் மீறுதலும். அந்த மனிதன் எப்படியாவது மீண்டுமாக ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணான். 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தில் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். வாசி. ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்போ பாவம் செய்த அந்த மகன், அந்த ஆதாம் ஏவாள், இப்போது அவங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அங்கே இருக்கிறவங்க தொடர்ந்து போய் அங்கே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அவன் புசித்து விடக்கூடாது என்பதற்காக உடனே அவனை தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியேற்றுறாரு. வெளியேற்றிட்டு அந்த வழியில் கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனை விட்டு, தோட்டத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய மகிமையை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த ஆதாம் வெளியே வந்தான் பாருங்க. அவன் தோட்டத்துக்கு வெளியே வந்து அவனால் சந்தோஷமாக இருக்கவே முடியலை, அவனால் நிம்மதியாக இருக்க முடியலை. ஓ, எப்படிப்பட்ட தேவன் அவர், எப்படிப்பட்ட தோட்டம் அது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இப்போ எங்கே அனுப்பிட்டாரு? தோட்டத்தை விட்டு வெளியே வச்சுட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? நீ ஒவ்வொரு முறை சாப்பிட்றதுக்குமே நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நிலத்தை உழுது அப்படித்தான் நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். அவன் தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் எப்போ வேணாலும் எந்த கனியை வேணாலும் புசிக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக அப்படி தான் இருந்தான். வெளியே வந்த இவன் நிம்மதியாக அவனால் இருக்கவே முடியலை. உடனே என்ன தெரியுமா செஞ்சான்? தோட்டத்துக்குள்ளே திரும்ப போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். வசனம் 23ஆம் வசனத்தில் அவனை அனுப்பி விட்டார் அப்படின்னு இருக்கும். 24ஆம் வசனத்தில் எப்படி போட்டிருக்கு? அவனை துரத்தி விட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 2 வசனத்துக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அன்பாக அனுப்புனார், போயிட்டு வாப்பா, நீ உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அனுப்புனார். போனவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனால் வெளியே இருக்கவே முடியல. அவனால், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான்னா அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், சமாதானமாக இருக்க மாட்டான். மீண்டுமா ஆண்டவரோடு எப்போ போய் ஒப்புரவாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். தண்ணியிலே கிடந்து பழகுன அந்த மீனை ஒரு நிமிஷம் தூக்கி கரையில் போட்டோம்னா எப்படி இருக்கும்?
துடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே. ஏன்னா அந்த நிலைமை அவனுக்கு அதுக்கு ஏற்றதல்ல. அப்படி தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி தான் இருக்கும். திரும்ப தூக்கி அதை எங்கே போடணும்? தண்ணியில் போட்டால் தான் அது நிம்மதியாக இருக்கும். அதை போல தான் தேவனுடைய பிள்ளையும். பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாமும் அப்படித்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இப்போ பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்றிட்டார். வெளியேற்றினோன்னு பாருங்கள், அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியல. திரும்ப தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறான். இப்போ சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டார், கேருபீன்களை வச்சுட்டார் காவலுக்கு வாசலில். இப்போ வரும்போது சுடரொளி பட்டயம், அது ஒரு பெரிய பட்டயமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து வர்ற ஒளியினால் மனுஷன் கிட்ட அண்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்டயம் அது. அதை வாசலில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி அவனால் என்ன செய்ய முடியாது, வர முடியாத நிலைமை. இப்போ ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் வர்றான். இப்போ தான் ஆண்டவர் 24ஆம் வசனம் முதல் வசனம் 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் அவனை முதல்ல அனுப்பி விட்டார்னு இருக்கும். அடுத்து எப்படி இருக்கு? துரத்தி விடப்பட்ட இந்த மனிதன், துரத்தி விடப்பட்ட இந்த மனுஷன், அவன் சந்ததிகள் தானாகவே ஏற்படுத்தி கொண்டதுதான் இந்த உலகத்திற்கான மற்ற மதங்களும் மார்க்கங்களும். அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் இயேசு வழியாக பரலோகத்துக்கு வருவீங்க, நாங்கள் இவங்க வழியாக என்ன செய்வோம், வர்றோம். ஆகவே நம்ம எல்லாரும் கடைசியில் எங்கே தான் வருவோம்? ஒரு இடத்துக்கு தான் வருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. துரத்தி விடப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களாக ஏற்படுத்தி கொண்டது தான் இந்த உலகத்தில் உள்ள மதங்களும் மார்க்கங்களும். இவைகளெல்லாம் நாங்களும் பிதாவண்டை போகிறோம், நாங்களும் தேவனண்டை வருகிறோம், அப்படி தான் அவங்க வர்றாங்க. தங்களை தாங்களே தேர்த்திக்கிறாங்க. நாங்களும் இந்த வழியில் போகிறோம், அவங்க போன இடத்துக்கு நீயும் போவ அப்படின்னு தங்களை தாங்களே அவங்க என்ன செய்கிறாங்க, தேர்த்தி கொள்கிறாங்க. இப்படி ஏற்படுத்தப்பட்ட மார்க்கங்கள் உலகத்தில் 8 மார்க்கங்கள் இருக்குது. அதில் இந்தியாவில் 6, வெளியிலே 2. இந்த 2ம் வந்து கிறிஸ்தவத்துக்கு இந்த முன்பும் சிலது பின்பும் ஏற்படுத்தப்பட்டவைகள் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். உலகில் பெருமதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூத மதம், இஸ்லாம் மதம், அடுத்து புத்த மதம், சீக்கிய மதம், சௌராஷ்டிர மதம், இதெல்லாம் இருக்குது. இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்களும் எங்கே தான் போகிறோம், அங்கே தான் வர்றோம், பரலோகத்துக்கு தான் வர்றோம் அப்படின்ட்டு தாங்களாகவே சில மார்க்கங்களையும் கொள்கைகளையும் ஏற்படுத்தி கொண்டு ஏதேனும் தோட்டத்துக்குள்ள நாங்களும் வந்துடுவோம் அப்படின்னு அவங்க முயற்சிகள் பண்ணுறாங்க. அப்படி தான் செய்கிறாங்க அவங்க. ஆனால் இவைகள் ஒன்றும் அதிலே வருவதில்லை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தபோது சொன்னார், யோவான் 10:10 சொன்னார், நானும் ஒரு வழி அப்படின்னு சொல்லலை, நானே வாசல் என்று புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவர் உருவாக்கினார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஒரு புதிய வழியை நமக்காக உருவாக்கினார். அதற்காக அவர் ஏற்படுத்தினது என்ன? தடையாயிருந்த பாவத்தை, தடையாயிருந்த மீறுதல்களை மேகத்தை போல நான் அகத்திட்டேன் அப்படின்னு சொல்றார். நாம் எல்லாரும் ஒன்றை அறிஞ்சிருக்கணும். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு அவர் செய்த தியாகம் என்ன? 53ஆம் அதிகாரம் ஏசாயால நம்ம பார்க்கிறோம் அல்லவா? 53 வசனம் 5 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய இரத்தத்தால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இவைகளை நினை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா? நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை மீட்டுக் கொள்வதற்கு நாம் பண்ண தியாகம் என்ன? உன் நிமித்தமாக நான் காயப்பட்டேன், உன் நிமித்தமாக நான் நொறுக்கப்பட்டேன், உனக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க முடியுமா? இஸ்ரவேலே, நான் உன்னை வெறுக்க முடியுமா என்றெல்லாம் ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். கொலோசியர் இருக்கும்போது பவுல் கொலோசியர் நிருபத்தில் எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படி எழுதுவார். கொலோசியர் 1:20 அவர்
சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த பிரியத்தினால தான் நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே நொறுக்க இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். காயப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒன்றை மறந்துடக்கூடாது. நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் உன்னை மறந்து போவாரோ, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு விலகுவாரோ? உன் குடும்பத்தினர் உன்னை மறக்கலாம். உன்னால் நன்மையை பெற்றவர்கள் அநேகர் மறக்கலாம். உன் பந்து ஜனங்கள், உன்னுடைய உறவினர்கள், சிநேகிதர் உன்னை மறக்கலாம். எல்லாராலும் நீ மறக்கப்படலாம். இப்பொழுது ஒரே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இவன் கூட மறந்து போயிட்டானே, இவனுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சோம், இவன் கூட இப்போ இப்படி ஆகி போயிட்டானே, இவளுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சோம், இவங்க கூட இப்படி மறந்துட்டாங்களே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலைப்படலாம். ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் சொல்கிறாரு, இந்த கவலை எல்லாத்தையும் விட்டு, உன் குடும்பத்தினர் உன்னை மறந்தாலும் இந்த கவலை எல்லாத்தையும் நீ மறந்துரு. உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். உன்னை ரட்சித்த ஆண்டவர் உனக்கு போதுமானவராய் இருந்து நடத்துவார். மனுஷனுடைய சுபாவம் இருக்கு பாருங்க, இது மறக்கிற சுபாவம். மனுஷனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? மறக்கிற சுபாவம். பிள்ளையை மறந்த பெற்றோர் இருக்காங்க, பெற்றோரை மறந்த பிள்ளைகள் இருக்காங்க, கூட பிறந்தவங்களை மறந்த உடன் பிறந்தோர் இருக்காங்க, குடும்பத்தாலை மறந்த சகோதரர்கள் இருக்காங்க. பைபிளில் அதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் போன வாரத்தில் சொன்னது போல் 3 பண்டிகைகளுக்கு எல்லாரும் எருசலேமுக்கு என்ன செய்யணும்? வரணும். 3 பண்டிகைகளுக்கு எல்லாரும் எருசலேமுக்கு வரணும். இப்படி பண்டிகைக்கு எருசலேமுக்கு இயேசுவும் இயேசுவினுடைய பெற்றோரும் பண்டிகைக்கு வருவதை நாம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் அவருடைய பெற்றோரும் பண்டிகைக்கு எருசலேமுக்கு வர்றாங்க. பண்டிகை முடிஞ்சு எல்லா ஜனங்களும் போகிறாங்க. எல்லா ஜனங்களும் பண்டிகை முடிஞ்சு போகிறாங்க. போகும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பினுடைய ஊர் என்ன ஊர்? பெத்லகேம். பெத்லகேம் யோசேப்பினுடைய ஊர். இயேசு வாழ்ந்த ஊர், அவங்க அப்பா ஊர், அதாவது அப்பா என்று சொல்லப்படுகிற யோசேப்பின் ஊர் பெத்லகேம். எருசலேமிலிருந்து 6 மைல் தூரத்தில் இருக்குது. எருசலேமிலிருந்து 6 மைல் தூரம், 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் தான், பக்கத்தில் இருக்குது அந்த ஊர். பண்டிகை முடிஞ்சு எல்லாரும் கூட்டத்தோடு போகிறாங்க. இப்படி போகும்போது இயேசுவின் பெற்றோர் எப்படி கரிசனை உள்ளவங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளையை விட்டுட்டு இவங்க மட்டும் என்ன செய்கிறாங்க? பிரயாணப்பட்டு அப்படியே போகிறாங்க. வசனம் 41 நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்க, அந்த போட்டிருக்கு, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு பண்டிகை முடிச்சுட்டு போகும்போது பிள்ளையை விட்டுட்டு போகிறாங்க. உண்மையிலே நம்ம பெற்றோர் ரொம்ப நல்லவங்க. இப்படியெல்லாம் விட்டுட்டு ஒரு திருவிழாவிலையும் நம்மளை விட்டுட்டு போனது கிடையாது. நம்முடைய பெற்றோர் எவ்வளோ கவனமாக வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படி தான் வச்சுருக்காங்க. சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய அம்மாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி பிறந்தது அருப்புக்கோட்டை. சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, சின்ன பையனில் அருப்புக்கோட்டையில் நீ காணாமல் போயிட்ட அப்படின்வாங்க என்னைய. 1 மணி நேரம் கழித்து ஒரு வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ யாரோ சொந்தக்காரங்க ஊரம் தேடிட்டு என்னை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சின்ன பையனில் என்னை சொல்லுவாங்க. அருப்புக்கோட்டையில் அதே ஊரில் 3 வருஷம் ஊழியம் பண்ணேன் நான். எந்த தெருவுக்கு போய் எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்தார். எல்லா பிள்ளையும் செத்து போயிடுச்சு, ஒரே பையன் தான் நான். அவனும் காணாமல் போயிட்டான்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பெற்றோர் தேடி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மரியாதையும் யோசிப்பும் பாருங்கள், போயிட்டாங்க, நெருக்கி ஊருக்கிட்டே போயிட்டாங்க. 10 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு, 1 நாள் பிரயாண தூரம் என்ன செஞ்சிட்டாங்களாம், அப்படி தானே போட்டிருக்கீங்க. 1 நாள் பிரயாணமாக தூரமாக போயிட்டு அங்கே போய் தேடுறாங்க. எங்கடா பையன் காணாமன்னு தேடுறாங்க, அங்கே போய் தேடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, பெற்றோர் இப்படி தான் சில நேரத்தில் நினைஞ்சிடறாங்க, பிள்ளைகளை மறந்துடுறாங்க. 43ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இது அவருடைய தாயாருக்கும்
யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 44ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பிரயாண கூட்டத்திலே அவரும் வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. யாராவது அவரை என்ன செய்வாங்க, அவங்க வாட்டு போயிட்டே இருக்காங்க, பின்னாடி கூட்டத்தோட கூட்டமாக வருவார்னு படி நினச்சிட்டு அவங்க வாட்டு போயிட்டாங்கன்னு பைபிள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் திரும்பி அவங்க என்ன செய்கிறாங்களா, தேடிக்கிட்டே வந்து தான் அங்கே எருசலேமில் உட்காந்து போதகர் நடுவில் உட்காந்து என்ன செய்கிறார், அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா ஒரு தாயும் ஒரு மகளும் இங்கே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியும். அவங்க சிலோனில் இருந்து வந்தவங்க. கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு ஹோமில் இருக்கோம் அப்படின்ட்டு, நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்கள் சொந்த ஊர் வந்து சேடப்பட்டி பக்கத்தில் அப்படின்னு இங்கே வந்து இருந்தாங்க. அந்த இடத்த கிடக்கு நாங்கள் விற்கணும், அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு ஒரு தாயும் ஒரு வாலிப பிள்ளையும் இங்கே இருந்தாங்க. ஒரு மாதம் 2 மாதம் இங்கே இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன உதவி செய்வோம், உங்களுக்கு பார்த்தா பாவமாக இருக்கும், ஒரு சின்ன உதவி செய்வேன் அப்பப்போ, இங்கே இருந்துட்டு அந்த இடத்த விற்கணுமையா அப்படின்ட்டு அப்படி இருந்தாங்க. பகலில் போயிடுவாங்க, அப்புறம் நைட்டு வருவாங்க, தங்குவாங்க, அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு அந்த வாலிப பிள்ளை மட்டும் இருக்குது, அந்த அம்மா காணாமல் போயிடுச்சு. காணாமல் போய் எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, வாலிப பிள்ளை, அந்த பிள்ளை இங்கே இருக்கே அப்படின்ட்டு. அந்த பிள்ளையுமே கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை மாதிரி இருக்கும். அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், அம்மா அந்த பிள்ளை மட்டும் இருக்குது, நீங்கள் எங்கம்மா போனீங்கன்ட்டு. ஐயா அந்த பிள்ளையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று எங்கிட்டாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்றது ஃபோனில். எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பையனாக இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம், அது ஊழியத்தில் கூட ஏதாவது ஒன்று செஞ்சு அவனை ஊழியக்காரனை கூட ஆக்கிடலாம், ஏதாவது செய்யலாம்னு. இது வாலிப பிள்ளை என்ன செய்யுது, ஏம்மா என்னம்மா இப்படி போட்டு போயிட்டீங்க, நீங்கள் வாட்டுக்க. இல்லைங்க அது வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்கய்யா, ஹோமில் சேர்த்துக்குங்க, பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, எடுத்தவனா பண்ணுங்கயாண்டுது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படிலாம் விட்டுட்டு போயிட்டு எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. இயேசுவை விட்டு போனாங்க அந்த காலத்துலன்றோம், இன்றைக்கி இந்த பிள்ளையை விட்டு போகிற தாயெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, எப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், அந்த பிள்ளையை அப்புறம் போலீஸு வந்து என்னை தேடி வந்து யார் இந்த பிள்ளை அப்படின்னு கேட்டால், நான் சர்ச்சில் இருக்கேன்னு சொல்லுதே, இந்த பிள்ளை யார் அப்படின்னு கவனித்து கேட்டு, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோம் இருந்துச்சு, ஒரு 4-5 நாள் அங்கே போய் பாதுகாப்பாக போய் வச்சுட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி அந்த ஹோமில் உள்ளவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பேசி இங்கேருந்து ஒரு ஜீப்பில் அந்த பிள்ளையை ஏற்றி பெண் போலீஸ் எல்லாம் அதோட போய் இருக்கிற இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. அம்மா இப்படிலாம் விட்டு போகாதீங்கன்னா அங்கேயே போய் ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் பிள்ளைகளை மறக்கிற பெற்றோர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே சில வேளைகளில் பார்த்தோம்னா பெற்றோரால் பிள்ளைகளால் மறந்த பெற்றோரை பார்க்குறோம். பிள்ளைங்க கைவிட்டு போயிடுறாங்க. முதியோர்கள் பாருங்கள், அங்கங்கே பாவம் ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது தான தர்மம் வாங்கி பிழைக்கிற அநேகர் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி கூட இருக்குது, சிலருக்கு கணவர் கூட இருப்பார். ஆனால் மறந்ததுனால அவர்கள் அனாதைகளாக திரிகிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் நாம் பார்க்குறோம். மனிதனுடைய இயல்பு மறக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மனிதனுடைய இயல்பு ஒவ்வொன்றையும் மறக்கிறவர்கள் அவர்கள். இப்படியெல்லாம் மறக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் பாவங்களை நீக்குவதற்காக உனக்காக நான் நொறுக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், ரத்தம் சிந்தினேன், சிலுவையிலே உனக்காக மரித்தேன். எனவே இவைகளை நினை, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மறந்து விட்டார்கள் என்று எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க? உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் உங்களை மறந்துட்டாங்க, பேச்சுவார்த்தையில இல்லாமல் இருக்காங்கன்னு எத்தனை பேர் நீங்கள் வருத்தப்படுறீங்க? பெற்றோர் இருந்தும் மறந்தது போல எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பிள்ளைகள் இருந்தும் உங்களை மறந்தது போல எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு பேசுகிறாரு. எல்லாராலும் ஒருவேளை நீ மறக்கப்பட்டிருந்தாலும் உன்னை ரட்சித்த ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துக்கு இப்போது நாம் வருவோம். யோசேப்பின் காரியங்கள் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு 40ஆம் அதிகாரத்திலே சிறையிலே அடைக்கப்படுகிறான். சிறையிலே செய்யாத குற்றத்துக்கு சிறையில் அடைக்கப்படுகிறான்.
மற்ற கைதிகளோடு அவனும் சிறைச்சாலையில் இருக்கிறான் எகிப்திலே. இப்படி அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவனை குறித்து கேள்விப்பட்ட மற்றவர்கள் அவன்கிட்ட வர்றாங்க. ஏப்பா, நீ சொப்பனமெல்லாம் தரிசனங்கள் சொப்பனங்களுக்கு அது அர்த்தம் சொல்லுகிறவன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம், இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட வந்து 2 பேர், அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கிற மற்ற கைதிகளாகிய 2 பேர் கேட்பாங்க. அதில் ஒருவன் பான பாத்திரக்காரன். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அவன் தான் கண்ட ஒரு சொப்பனத்தை குறித்து அங்கே சொல்லுவான், யோசேப்பு கிட்ட சொல்லுவான். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடியை கண்டேன், எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. அடுத்து வாசிங்க. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை குறித்து சொல்றான். எப்பா, நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன்னு கேள்விப்பட்டேன், இப்படி நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சிறைச்சாலையில் அவன் கூட இருக்கிறவனே இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலை, நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். இதற்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுவான். திராட்சை செடி இருந்ததல்லவா, அதில் 3 கொடிகள் இருந்ததல்லவா, அதில் பழங்கள் பூக்கள்லாம் இருந்ததல்லவா, இன்னும் 3 நாளில் ராஜா உன்னை மீண்டுமாய் கூப்பிடுவார், இந்த சிறைச்சாலையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், பழையபடி உனக்கு இருந்த அந்த போஸ்டிங்க்கு நீ போவ. அவனுடைய போஸ்டிங் என்ன? பான பாத்திரக்காரன். அப்படின்னா ராஜாவுக்கு என்ன பானம் கொடுத்தாலும் அவன் மூலமாக தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆகவே அந்த பானத்தை கொடுக்கிற அந்த போஸ்டிங்கில் உனக்கு மீண்டும் அந்த போஸ்டிங்க்கு வருவ அப்படின்னு சொல்லி இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அவன் சொல்லுவான். அடுத்து இன்னொருத்தன், கூடவே இருக்கிற இன்னொருத்தன், அவன் கொண்ட சொப்பனம் என்ன? வசனம் 17. அந்த 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சுயம்பாகி அப்படின்னு ஒருத்தன். அவன் யாருன்னா அப்பம் கொண்டு போய் கொடுக்குறவன். முதல்ல சொன்னது பானம் கொடுக்குறவன், சுயம்பாகின்னு என்ன அர்த்தம்? அப்பம் கொடுக்குறவன். இவன் ஒரு சொப்பனம் கேட்குறான். அந்த சொப்பனம் என்ன? தலையில் ஒரு மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அதுக்கு மேலே நம்ம வசனம்னா 3 வெள்ளை கூடைகள் அப்படின்னு போட்டிருக்கு. பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரங்கள் அதெல்லாம் இருந்தது. அந்த பலகாரங்களை பறவைகள் வந்து எடுத்துட்டு போச்சு. இப்படி நான் ஒரு சொப்பனம் கண்டேன், இது என்னன்னு என்ன செய்யலை, தெரியல அப்படின்னு அவன் கேட்பான். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் யோசேப்பு சொல்லுவான். அந்த அந்த அர்த்தம் என்ன? இங்கே பாரு, இனி 3 நாளில் ராஜா உன்னை தூக்கில போட்டுருவாரு, நீ செத்து போயிடுவ. இதுதான் அவனுக்குரிய சொப்பனத்தினுடைய விளக்கம். இந்த விளக்கத்தை சொன்னது போலவே 3 நாளில் இந்த இந்த அப்பம் கொடுக்குறவன் 3 நாளில் தூக்கிலிடப்படுவான். இதுதான் ஒன்று. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் அவன் யோசேப்பு சொன்னது மாதிரியே தேசத்திலே மீண்டுமாக ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவனாய் அந்த பதவிக்கு வருவான், உயர்த்தப்படுவான். வசனம் 14ஆம் வசனத்தில் பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பு இப்போ அந்த முதல்ல கண்ட சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்னான் அல்லவா யோசேப்பு, உனக்கு இந்த போஸ்டிங் மீண்டும் வரும், நீ இங்கிருந்து விடுதலையாக்கப்படுவ, 3 நாளில் உன்னை திரும்பவுமாக உயர்த்துவார், நீ பெரிய பதவிக்கு மீண்டும் வருவாய் என்று சொன்ன அந்த அவன்கிட்ட 14ஆம் வசனத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவான் இந்த யோசேப்பு. என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவான்? பானபாத்திரக்காரனை நோக்கி, இங்கே வரு, நீ திரும்ப அந்த போஸ்டிங்க்கு போயிடுவ, அப்படி போனதுக்கு பின்னாடி நீ வாழ்ந்திருக்கும்போது, நீ உயர்ந்திருக்கும்போது, நீ அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது நீ என்ன தெரியுமா செய்யணும்? என்னை நினைத்து என் மேல் தயவு பண்ணி
ராஜா கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லி எப்படியாவது என்னை இந்த இடத்துலேருந்து வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் பண்ணின்னு, எப்படியாவது என்னை வெளியேற்றுறதுக்கு நீ கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். இவன் உயர்த்தப்பட்ட உடனே பாருங்க, இவனுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். கிடைச்ச உடனே பார்த்தோம்னா 23வது வசனத்தில் வாசிச்சோம்னா, ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான் அப்படின்னு போட்டிருக்கோம். முதல்ல ஒரு சொப்பனம் காண்ற 2 பேரும் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. அந்த அர்த்தத்தை அவன் சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே அதன்படியே நடக்குது. இந்த உயர்த்தப்பட்ட ஒருவனை குறித்து இந்த இடத்துல போட்டிருக்கு. அந்த போஸ்டிங்க்கு வந்த உடனே, ஒரு மேன்மை கிடைச்ச உடனே தனக்கு உதவி செய்த இந்த யோசேப்பை சுத்தமாக அவன் என்ன செஞ்சான்? மறந்தே போயிட்டான். இதுக்கு இடையில ஒரு நாளும் அவனை பற்றி ஞாபகமே இல்லை. நான் நினைக்கிறேன் பல முறை அவனை பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கும். அரண்மனையில் தான் ஒரு பக்கத்தில் சிறைச்சாலை இருக்குது. பல முறை யோசேப்பை கூட பார்த்துருக்கலாம். ஆனாலும் அதை பெருசு பண்ணாமே விட்டுட்டான். 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 வருஷமும் அவன் சிறைச்சாலைகள் தான் கிடக்கான். இப்போது திடீர்னு 2 வருஷம் ஆயிடுச்சு. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தினால ரொம்ப அவன் கவலைப்பட்டு போய் கலங்கி போயிருக்கிறான். அவன் கலக்கம் அடைஞ்சு போயிருக்கான். இந்த நேரத்தில் தான் திடீர்னு இந்த பானபாத்திரக்காரன் இருக்கான்ல, முதல்ல சொப்பனம் கண்டவன், அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு சொப்பனம் கண்டு ராஜா இப்படி கலங்கிக்கிட்டு இருக்காரு. நாம கண்ட சொப்பனத்துக்கு ஒருத்தர் அர்த்தம் சொன்னான், அது மாதிரியே நடந்துச்சு. இப்போ அந்த மனுஷனை இந்த ராஜா கிட்ட என்ன செய்வோம்? கொண்டு வருவோம் அப்படின்ற எண்ணம் இப்போ தான் அவனுக்கு வருது. 41ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். 14ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா 41:14 வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இவன் ராஜாவே ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சொப்பனம் அந்த 7 சாவியான கதிர்கள், 7 கொளுத்த பசுகள், மெலிந்து போன பசுக்கள், இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன செய்யறதுனே தெரியலைன்னு அவன் கலங்கி கொண்டிருந்த போது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை என்ன செய்கிறான்? சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். இந்த அர்த்தத்தை சொன்னதுக்கு பின்னாடி ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அவனை உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றார். அதை குறித்து நம்ம படிக்கும்போது 41:41 வாசிக்கிறோம். 41:41 நாம் படிக்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று அவனை அந்த தேசத்திலே அதிகாரியாக உயர்த்தினேன் என்று ஒரு பெரிய ஆணையிடுவதை நாம் பார்க்குறோம். எனவே இதில் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, உன்னாலே நன்மை பெற்றவர்கள் உன்னை மறந்து போகலாம். உனக்கு ரொம்ப அறிமுகமானவங்க உதவி செய்வேன் என்று சொன்னவங்க மறந்து போயிடலாம். உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவங்க உன்னை மறந்துடலாம். நீ தாழ்மையான இடத்துக்கு போயிட்ட அப்படின்னு நினச்சி கூட உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் உன்னை அழைச்ச ஆண்டவர் அன்றைக்கு எப்படி யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல தம்முடைய பிள்ளையாகிய உன்னை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. 136ஆம் சங்கீதம் வசனம் 23 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். தம்பி வாசி, தம்பி மாதிரி யாராவது வாசி, பொறுப்பா வாசிப்பா டக்குன்னு. என்னப்பா பைபிள் எடுக்கிற நேரமா? ஊரை எல்லாரும் இங்கே ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. பையங்க எப்படி வாசிக்கிறாங்க. வாசிப்பா, பைபிளில் இருக்குப்பா. சங்கீதம் நடுவில் இருக்கு பாரு. 136 வசனம் 23. நம்மால் படிச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ நேரம் கழிச்சு.
இந்த இடத்துல போட்டிருக்கு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். மனிதன் தாழ்ந்து போனா நினைக்க மாட்டான். ஒரு குடும்பம் தாழ்ந்து போயிடுச்சுன்னா அவனை மற்றவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுது நம்மை நினைப்பார்னு போட்டிருக்கு, நம்முடைய. சில வேளைகளில் இதில் குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் சில நேரத்தில் நம்ம ஒரு மாதிரி மூளையில் உட்காந்துக்கிட்டு, அவன் மறந்துட்டா, இவன் மறந்துட்டான், இவன் மறந்துட்டான், கூட பிறந்தவன் மறந்துட்டான், அவன் மறந்துட்டான், இவன் மறந்துட்டார், எல்லாரையும் மறந்துட்டான், ஆண்டவரும் என்னை மறந்துட்டார் அப்படின்ற புலம்பல் சில நேரத்தில் நமக்கு வரும். சங்கீதக்காரன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி புலம்புகிற ஒரு சங்கீதத்தையும் பார்க்குறோம். 42ஆம் சங்கீதம் எடுங்க 42 வசனம் 9 பாருங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி. இப்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஒரு தேவனுடைய மனுஷனை என்ன சொல்றான் பாருங்க, ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை மறந்தீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம பார்க்கிறோம். சில வேளைகளில் நாமும் கூட அப்படித்தான். எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆண்டவரும் என்னை என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டார். ஆண்டவரும் என்ன மறந்துட்டார். சபையில் ஒரு நாள் ஒரு உபவாச ஜபத்தில், ஒரு முக்கியமான ஒரு நாள் கூட்டத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது கடைசியாக வந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணேன். ஒரு ஆள் பேரை சொல்லி ஒரு அம்மா ஒரு சகோதரிங்க அந்த குடும்பத்துக்காக வரிசையாக சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். எப்படியோ தெரியல, ஒரு அம்மாவை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ கடைசி ஜெபம் பண்ணி இப்போ முடிக்க போகிற நேரத்தில் அந்த அம்மா கூட உட்காந்துருந்த அம்மா ஒரு பெரிய சவுண்டு போட்டு அழுதுச்சு பாருங்க, கத்துச்சு பாருங்க. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எப்படி தெரியுமா சொல்லிச்சு இந்த அம்மா, இயேசு எல்லா பேரையும் சொல்லிட்டாரு, என்னை ஒருத்தியை மட்டும் மறந்துட்டாரு அப்படின்னுச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி போய் அந்த அம்மாவை தேத்தி, அம்மா கவலைப்படாதீங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், சரி உங்களை மறந்துட்டேன், ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டாருமா அப்படின்னு நான் சொன்னேன். சில நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வந்துடுது, ஆண்டவர் என்னைய மறந்துட்டாரு அப்படின்னு. 77ஆம் சங்கீதத்தில், ஆசாப்பின் சங்கீதத்தில் 2 முதல் 9 வசனத்தை நம்ம படிக்கிறோம். 2 முதல் 9 வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. இது தேவ மனுஷன் எப்படி புலம்புறான் பாருங்க, என்னை இப்படிலாம் என்ன செஞ்சாரு, இரக்கம் செய்ய மறந்துட்டாரு, எனக்கு தயவு பாராட்ட மறந்துட்டாரு. இதை கொஞ்ச நேரம் இப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, உன் ஆண்டவர் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்காருல, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கேன்ட்டு. அடுத்த 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, அப்பொழுது நான் இதுவரைக்கும் நான் புலம்புனதே, இது என்னது, இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிற ஆண்டவர். உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? வாசிப்பா தம்பி, எபிரேயர் 6:10 வாசி சீக்கிரம் படி, வாசிப்பா, ஏய் வாசி சீக்கிரமா. ஏனென்றால், வாசிப்பட்டக்கனே, உங்கள் கிரியையையும்
நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததையும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்கள் கிரியையையும் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் பாஸ்டர்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், அதெல்லாம் போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து விடுவதற்கு அவர் யார் கிடையாது, அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிரியைகள் ஒன்றையும் அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு ஒரு சகோதரி ஒரு கோழி கொண்டு வந்தாங்க. அதே நாளில் இன்னொரு சகோதரியும் ஒரு கோழியை காணிக்கையாக கொண்டு வர்றாங்க. இவங்க கொண்டு வந்தது அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொண்டு வந்தது இவங்களுக்கு தெரியாது. அப்போ சின்ன பிள்ளை ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ இந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சு, ஒரே நாளில் 2 கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மா இப்படி தான் அவங்க விசுவாசியாக இருக்கும்போது கொண்டு போய் பாஸ்டர்களுக்கு என்ன செய்வாங்க, சர்ச்சில் போய் கொடுப்பாங்க. முட்டையை கொண்டு போவாங்க, கோழியை கொண்டு போவாங்க, ஆட்டுக்குட்டியை கொண்டு போவாங்க, இதெல்லாம் கொண்டு போவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் செஞ்சதை மறக்காமல் இன்றைக்கி எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு. ஆண்டவர் நமக்கு செஞ்ச அற்புதத்தை நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர் செய்த அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நாம் செய்கிற ஒரு காரியத்தையும் உங்கள் கிரியைகளையும் அவர் மறந்துட்டார்னா அவர் எப்படிப்பட்டவர்னு பைபிளில் போட்டிருக்கு, அநீதி உள்ளவர். மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே, அப்படிதான் போட்டிருக்கு. பிள்ளையை மறக்கலாம், பெற்றோரை மறக்கலாம். ஏசாயாவின் மூலம் ஆண்டவர் சொல்லுவது 49ஆம் சங்கீதத்தில், ஏசாயா 49 பார்க்குறோம், வசனம் 15. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. ஏனென்ற ஒரு ஸ்திரீயானவள் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை. நாம் எல்லாருக்கும் தெரியும், யோபு செல்வந்தனான ஒரு மனுஷன். ஆடு மாடுகள், ஏர் மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் வச்சிருந்த ஒரு ஊத் தேசத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். சரித்திரத்தில் இப்படி சொல்றாங்க, அவன் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவன். ஆபிரகாமின் காலத்திலேயோ அவன் வாழ்ந்த காலத்துக்கு சற்று முந்தின காலத்திலேயோ வாழ்ந்தவன் யோபு. அப்படிப்பட்ட செல்வந்தனா வாழ்ந்த அவனுக்கு திடீர்னு வாழ்க்கையில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் ஒரே நேரத்தில் என்ன செய்யுது, வருது. இப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அவன் நல்லா இருக்கும்போது ஏராளமான நண்பர்கள், பணிவிடைக்காரர்கள் என்று ஏராளமான பேர் இருந்தாங்க. அவன் எல்லாம் இழந்த நிலைமையில அவன் சூழ்நிலை எப்படி திரும்ப வந்தது? 19ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 19 வசனம் 14 பாருங்க. என் பந்து ஜனங்கள் எப்பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வந்த போது அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் அவனை விட்டு என்ன செஞ்சாங்களாம், விலகுனாங்க. என் சிநேகிதர், இதெல்லாம் ஒரு புலம்பி பேசுறார், எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. ஆனால் யோபுவை படைத்த ஆண்டவர், அவனை சிருஷ்டித்த கர்த்தர், அவனுடைய உத்தமத்தை படைத்த ஆண்டவர், பார்த்த ஆண்டவர் ஒருபோதும் அவனை மறக்கலை. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உதவி செய்து தேவன் தம்முடைய கிரியைகளை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக நீ இருந்தால் யார் உன்னை மறந்தாலும் நீ கவலைப்படவே கூடாது. யார் உன்னை மறந்தாலும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. சங்கீதத்தில் 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே தாவீது ஒரு புலம்பலின் சங்கீதத்தை பாடுறத 31ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், 31ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்.
என்ன சொல்றாரு பாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுது தெரியுமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வர்றோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வர்றோம். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதினுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் யார் வீட்டுக்காவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் 2 காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நடக்கும், இல்லாவிட்டால் ஒரு பெரிய இழப்பு நடக்கும். எனவே அந்த காலத்தில் பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப பயபக்தியோட ஜனங்கள்லாம் ரொம்ப இதாக நடப்பாங்க. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார், ஒரு நாள் நீ எழும்பி ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக ஏற்படுத்தும்படி சித்தம் கொண்டேன், நீ எந்திரிச்சு உடனே போன்றார் சாமுவேல்கிட்ட. சாமுவேல் எழும்பி ஈசாயி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே ஈசாயி இருக்கார், அப்பா இருக்கார், பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஈசாயி கிட்ட சொல்லுவார், உன் பிள்ளைகள் எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் வந்தாங்க, உட்காந்தாங்க. வீட்டில் தீர்க்கதரிசி வந்ததுனால அந்த வீடே அமக்களமாக அப்படி வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பிள்ளைகள்லாம் தாவீதோடு உடன் பிறந்த 7 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுடைய மனைவிமார் இருக்காங்க, பேரப்பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லாரும் அங்கே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த குடும்பத்தாலே ஒருத்தன் மறக்கப்பட்டான். அந்த குடும்பத்தார் ஒருத்தனை மட்டும் நினைக்கவே இல்லை, ஒருத்தனை மட்டும் நினைக்கல. இந்த நேரத்தில் காட்டில் இருக்கிறான் தாவீது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டான நேரம் காட்டில் இருக்கிறவங்க அந்த சாப்பாட்டு டைம் வந்துடுச்சுனாங்கன்னாக்க வீட்டை நோக்கி தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காட்டில் இருக்கிறவங்க எப்படா சோறு கொண்டு வருவாங்க அப்படின்னு. இவனுக்கு சோறு கொண்டு போக கூட நேரம் இல்லாமல் தீர்க்கதரிசி வந்ததுனால வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. சுத்தமாக மறந்துட்டாங்க அவனை. இப்பொழுதுதான் 31ஆம் சங்கீதத்தில் காட்டில் இருந்து வீட்டை நோக்கி பார்த்தா அவன் இப்படி சொல்கிறான், செத்தவை மாதிரி என்னை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்தே போயிட்டாங்க, செத்தவை மாதிரியே மறந்துட்டாங்க, ஒரு பயிலும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, எல்லா பயிலும் சேர்ந்து என்னை மறந்துட்டாங்களே ஆண்டவரே அப்படின்னு அவன் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் எதிர்பாராத நேரத்தில் ஒரு வாலிபன் அங்கேருந்து அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து ஓடி வர்றான். வேகமாக ஓடி வர்றான். வர்றவன் கஞ்சி கொண்டு வரல, வெறும் ஆளாக வர்றான். என்ன இப்படி வர்றான், சாப்பாடு கொண்டு வர்றாமல் இப்படி வர்றான், வேகமாக ஓடி வர்றான், என்ன அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு வார்த்தை சொல்வான், உங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்காரு, உங்கள் அப்பா உன்னையே கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டுருவான். இப்பொழுதுதான் எதுக்குன்னு தெரியல, தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னு சொன்னோன்னே ஆடுகள் எல்லாத்தையும் இன்னொருத்தங்க வசத்தில் விட்டுட்டு வேகமாக வீட்டை நோக்கி வருவான். எல்லாராலும் மறக்கப்பட்ட இந்த எளிமையும் சிறுமையுமானவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லுவார், அடுத்த ராஜா இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தர் இப்பொழுது அவன் அறிந்து கொண்டான், கர்த்தர் யார் மேலே தான் நோக்கமாக இருக்காரு, என் மேலே நோக்கமாக இருக்கார். உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் என் மேலே நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவன் என்று குடும்பத்தினர் உன்னை ஒதுக்கியிருக்கலாம், உன் மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக உன்னை ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன். 115ஆம் சங்கீதம் வசனம் 12 நாம் வாசிக்கிறோம்லவா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவருடைய நினைவில் நீ இருக்கிறபடினால் யார் உன்னை மறந்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் அவருடைய நினைவு உன்னை நிச்சயமாய் மாற்றும். அவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பழைய ஏற்பாடு முழுவதும் படித்தோம்னு வச்சுங்களேன், அற்புதமான அந்த தேவனை, அவருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை இஸ்ரவேல் மக்கள் பல முறை மறந்தாங்க அப்படின்னு 7 காரியத்தை குறித்து நம்ம பைபிளில் பார்க்கலாம். 1 எரேமியா 18 வசனம் 15 பார்க்கிறோம். எரேமியா 18 வசனம் 15 பார்க்கிறோம், தேவனை மறந்த இஸ்ரவேலரை
நாம வாசிக்கிறோம். என் ஜனங்களோ என்னை மறந்து அப்படின்னு போட்டிருக்கு. அற்புதமாய் நடத்தின அந்த தேவனை அவர்கள் மறந்தார்கள். நீதிமொழிகள் 2:16 பார்க்கிறோம். அவரோடு செய்த உடன்படிக்கையை மறந்தார்கள். தேவனை மறந்தார்கள், தேவனோடு செய்த உடன்படிக்கையை மறந்தார்கள். சங்கீதம் 77:11 மூன்றாவதாக அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் மறந்தார்கள். 77:11 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து. இவன் சொல்றான், நான் மறக்க மாட்டேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை. 106 சங்கீதம் 13 பார்க்கிறோம். கிரியைகளையும் மறந்தாங்க. ஆண்டவர் நமக்காக செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் எண்ணி பார்க்கணும். நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உனக்காக அற்புதமான கிரியைகளை என்னென்ன செய்தார் என்பதை நீ நினைக்க வேண்டியது அவசியமானது. அன்றைக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் இன்றைக்கும் உன் இருக்கிற நிலைமையிலே உனக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வல்லவர். ஒரு அதிசயமான காரியத்தை செய்வதற்கு வல்லவர். இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் எரேமியாவின் புஸ்தகம் 23 போட்டிருக்கு, அவருடைய பெயரையே மறந்தார்கள். அவருடைய பெயரையே. எரேமியா 50:6 நம்ம பார்க்கிறோம். எரேமியா 23:27 வாசிக்கிறோம், என் நாமத்தை மறந்தார்கள். நாமம் என்றால் என்ன? பேர். நாமம் என்றால் என்னுடைய பேர். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாளி நிமித்தம் என் நாமத்தை மறந்து போனது போல அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கோம். உண்மையாய் நடத்தி வந்த தேவனையே, அவருடைய நாமம் என்ன என்பதையே அவங்க மறந்தாங்க. எரேமியா 50:6 தங்கள் தொழுவத்தை மறந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். தங்களுடைய தொழுவத்தை மறந்தாங்க. ஓசியா 4:6 அவர் அன்பாய் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை மறந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கும். வேதத்தை அவர்கள் மறந்தாங்க. இத்தனை காரியத்தை இஸ்ரவேலர்கள் மறந்தாலும் அந்த ஜனங்களை மறக்காம ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கார். ஒருவேளை நீ மறந்து போயிடலாம், உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, மறப்பது இல்லை. ஏறத்தாழ 1 வருஷமும் 10 நாளுக்கு மேலே பேழைக்குள்ளே இருந்தாங்க நோவாவின் குடும்பத்தினர். 1 வருஷமும் 10 நாளும் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க உள்ள. இப்போது தண்ணீர் எல்லாம் வற்றி போனது. பேழை கொஞ்சம் அப்படியே இறங்கி கீழே வந்துருச்சு. மிருகங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. 1 வருஷமாக உள்ளே இருக்குது. நோவாவும் உள்ளே இருக்கார். இதை மாதிரி ஒரு அறைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அறை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 1 வருஷம் இதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃப்ளைட்டில் ஏறணும்னு விரும்புவோம் பொதுவாக. ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படா இறங்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். எப்படா இறங்குவோம் தான் இருக்கும். அங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அறிவிப்பில் சொல்லுவாங்கள்ல, இன்னும் சற்று நேரத்தில் நாம் தரை இறங்க போகிறோம், ஆகவே பெல்ட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நாம் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் வந்துட்டோம், சீக்கிரத்தில் இப்போ நம்ம இறங்க போகிறோம்னு சொன்ன உடனே அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாதி பேர் எந்திரிச்சு வந்து வரிசையில் நின்றுவாங்க இறங்குறதுக்கு. ஃப்ளைட்டு தானே கொஞ்சம் நேரம் இருப்புமே அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிறதுக்கே இப்படி இருக்கும். சென்னையிலேருந்து முதல் முறையாக நான் போனப்போ சென்னையிலேருந்து ஒரே ஃப்ளைட்டு எகிப்துக்கு போனேன். பல மணி நேரம் உட்காந்துருக்கணும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. முதல் முறை போகும்போது, எகிப்துக்கு போகும்போது எப்படா இறங்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். இப்படி 1 வருஷம் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? வேலைக்குள்ளே எப்படா வெளியே போகும்ன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். நோவாவுக்கு எல்லாத்துக்கும். பைபிளில் போட்டிருக்கு 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், ஆதியாகமத்தில், கர்த்தர் தேவன் நோவாவையும் அதோடு கூட வேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் அங்கே போட்டிருக்கு நினைத்தருளினார். நோவாவை நினைத்தருளினார். தாம் உண்டாக்கின மிருக ஜீவன்களை நினைத்தருளினார். நடந்தது என்ன தெரியுமா? அப்படியே ஒரு பெரிய காற்றை வீச செய்தார். எல்லாம் தண்ணியெல்லாம் அப்படியே வத்திட்டு போகும்படி ஆண்டவர் செஞ்சார். உடனே நான் நினைக்கிறேன், அந்த மிருகங்களுக்கு தேவையான எல்லா புல்லெல்லாம் என்ன செஞ்சது? தண்ணி கிடந்துச்சுன்னா எல்லாமே அழுகி போயிருக்கும்.
காற்றை வீச செஞ்ச உடனே தண்ணி எல்லாமே வற்றி காஞ்சு உடனே தாவரங்கள்லாம் முளைத்தது, மிருக ஜீவன்கள் எல்லாம் அது பசியாறியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லோத்து காப்பாற்றப்பட்டது எப்படி? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 19:29 ஆதியாகமத்தில் பார்க்குறோம். லோத்துவை காப்பாற்றுவது எப்படி அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளினார், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமை நினைத்தருளினார். அதனால லோத்துவை அற்புதமாய் ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு வீடு, 2 மனைவி, 2 மர்மனையாட்டி, இதில் 3 பெண்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. ஒரே பொண்ணுக்கு லேயாளுக்கு 7 பிள்ளை, அவளுடைய வேலைக்காரி சில்பாவிற்கு பிள்ளைகள், பில்காலுக்கு பிள்ளைகள். பிள்ளை இல்லாமல் அங்கே உட்காந்துருந்தால் ராகேல். மற்ற பெண்கள்லாம் பிள்ளைகளோட பிள்ளைகுட்டிகளோட எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ராகேல் தினந்தோறும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு காலகட்டம் வந்தது. 30ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்குறோம். 30:22 வாசிக்கிறோம். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார், அப்படிதான் போட்டிருக்கு. தேவன் ஒரு காரியத்தை நினைத்தால் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை உனக்காக செய்து முடிப்பார். அவர் நினைத்தருளினார். ராகேலுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானதை நாம் பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் நினைத்தருளினார் என்று 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் யாத்ராகமத்தில் போட்டிருக்கு. அடிமைத்தனத்திலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அவர்கள் தேவன் நினைத்தருளிய போது மோசேயை அனுப்பி ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதே போல யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 5 வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் தான் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது என்ன? உன்னையும் உன் பின்வரும் சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததிகள்லாம் இப்போ எங்கே கிடக்குறாங்க? எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமிலிருந்து 7வது தலைமுறையிலே பிறந்தவன் மோசே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி, கோகாத், அம்ராம், மோசே. இந்த 7வது தலைமுறையிலே பிறந்த மோசேயை ஆண்டவர் இரட்சகனாக எழுப்பி தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று 6ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனத்திலே நம்ம படிக்கிறோம். இப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்களை மறக்காத ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலையும் அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனமாகிய உன்னை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். உன்னை ஒருபோதும் அவர் மறப்பது இல்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி. உன்னை மறக்காத ஒரு நேசர், உன்னை கைவிடாத ஒரு நேசர், இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தின நேசர், இதுவரைக்கும் அதிசயமாய் உன்னை நடத்தின நேசர் தொடர்ந்து அற்புதமாய் உன்னை நடத்துவார். அற்புதமாய் உன்னை நடத்துகிற கர்த்தரவர். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சோத்திர பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மனவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும்
என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமாண்டவரே, எங்கள் எல்லாரையும் மறவாமல் நினைக்கிறவரே. இந்த இடத்துல இருக்கிற யாராவது ஒருத்தங்க ரொம்ப நேசித்தவங்க என்னை மறந்துட்டாங்க என்று கவலையோடு நீ இருந்தேனா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் உறவினர்கள் உன்னை மறந்தாலும், உன்னை ரொம்ப நேசித்தவங்க உன்னை ஒதுக்கினாலும் மறந்தாலும், உனக்காக ரத்த சிந்தி உன் ஜீவனை மீட்டெடுத்த நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, இவைகளை நினை. யாக்கோபே, இவைகளை நினை. ஆண்டவர் உன் பேரை சொல்லி சொல்கிறாரு, உன் பேரை சொல்லி சொல்கிறாரு. இத்தனை ஆண்டு காலங்களாய் உன்னை அற்புதமாக நான் நடத்தி வந்த இவைகளை நினை. இவ்விதமாய் உனக்காக நான் செய்த என்னுடைய தியாகத்தை நினை. உன் பாவங்களை மீறுதல்களை மேகத்தை போல அகற்றினேன். அதற்காக என் ஜீவனை கொடுத்தேன், இரத்தத்தை சிந்தினேன். ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை, ஒரு நாளும் உன்னை நான் மறப்பதில்லை. ஆண்டவர் உன் மேல நினைவாயிருக்கிற கர்த்தர், உன் மேல நினைவாயிருக்கிற ஆண்டவர், உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிற கர்த்தர், உன் மீது கவனமாயிருக்கிற ஆண்டவர். உன் தேவைகளை அறிவார், உன் பலவீனத்தை அறிவார், உன் கண்ணீரை அறிவார், உன் வேதனையை அறிவார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார். உன்னை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி, என்னை மறவாமல் நினைக்கிற ஆண்டவரே, என் மேல நினைவாயிருக்கிற ஆண்டவரே, என்னை நினைத்திருக்கிற கர்த்தாவே, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த 7வது மாதத்திலே உன்மேல நினைவாயிருக்கிற ஆண்டவர், நோவாவை நினைத்த ஆண்டவர், ராகேலை நினைத்த ஆண்டவர், ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றின ஆண்டவர், உனக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த 7வது மாதத்தில் உம்முடைய ஜனங்களுக்கு எதை சொல்லும்படி நீர் சொன்னீரோ, உம்முடைய ஜனங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த பூமியிலே மனிதர்கள் மறப்பார்கள், மனிதர்கள் மறந்தே போவார்கள். ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர், எங்களை ரட்சித்த கர்த்தர், தகப்பனை போல மார்பிலே சுமந்து கொண்டு, தோளின் மேலே சுமந்து கொண்டு செல்லுகிற கர்த்தர், ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், இதுவரைக்கும் அற்புதமாய் அதிசயமாய் எங்களை நடத்தினவர், இனிமேலும் உடைய பிள்ளைகளை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உடைய பிள்ளைகளோடு எப்போதும் கூட இருந்து நடத்துவதாக. இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான காரியங்களை செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வரிசையாக அப்படியே முழங்கால் படியிடலாம். மற்றவர்கள் சற்று வெளியே